Hi everyone, Akshara. So இன்னைக்கு நான் வந்து ஒரு 7 day skin brightening challenge தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுக்காக நம்ம ஒரு skin brightening cream தான் வந்து பண்ண போறோம். So இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். First ingredient வந்து saffron. நான் வந்து Everest brandல இருக்க saffron வந்து எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட என்ன brand available-ஆ இருக்கோ நீங்க அது வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லனாலும் நீங்க வந்து rice cream பண்ண முடியும். இது வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். So அதுக்காக தான் இத யூஸ் பண்ணிருக்கேன். Saffron கொஞ்சமா நீங்க வந்து ஒரு 10 to 15 strands வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சுக்கோங்க. இது டிஷ்யூ பேப்பர்ல போட்டுட்டு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம வந்து லைட்டா சுட பண்ணனும். சோ அதுக்காக நான் வந்து தோசை தவா வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல தான் இருக்கு. ஜஸ்ட் இது மேலவா வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது லைட்டா சூடானா போதும் நமக்கு. and லைட்டா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத எடுத்துறலாம். saffron கொஞ்சம் லைட்டா crush பண்ணிட்டு இது தனியா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நான் வந்து aloe gel வந்து ஆட் பண்றேன். நான் வந்து இங்க Face Shop aloe gel எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட என்ன அவேலபிளா இருக்கோ, எந்த brand அவேலபிளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இங்க குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் 7 டேஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து prepare பண்றேன். இது एक्चुअली நீங்க 7 டேஸ்க்கு கொஞ்ச நாள் மேலயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷா இருக்கிற மாதிரி இருக்கும்போதே யூஸ் பண்ணனும்னு நினைப்பேன். சோ அதனால தான் நான் 7 டேஸ் மட்டும் இத ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் விட்டமின் E ஆயில் நமக்கு வந்து 2 கேப்சூல்ஸ் வந்து தேவைப்படும். இது ஈஸியா உங்களுக்கு வந்து ஃபார்மசிலே கிடைச்சிரும். எந்த மெடிக்கல் ஷாப்ல போனாலும் உங்களுக்கு ஈஸியா அவேலபிளா இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படினா 1 எடுத்துக்கோங்க. என்ன ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இன்னும் ஆயில் இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப க்ளாக் ஆயிடும் போஸ் எல்லாம். அது இன்னும் ஆக்னே இஷ்யூஸ்லாம் வந்து கொண்டு வரும். சோ அதனால தான் கம்மியா ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து லைட்டா சுட பண்ண இந்த saffron வந்து ஆட் பண்ண போறோம். நான் லைட்டா crush பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து almond oil ஆட் பண்ண போறேன். இது வந்து குட் வைப்ஸோட almond oil. நீங்க எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் ஆயில் வந்து டாபர்லயே இருக்கும். இதை விட கொஞ்சம் கம்மி ரேட் தான். அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோல வாங்குன ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். வேணா செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் தனித்தனியா வாங்குறது அது ஆஃபர்ல எல்லாம் வாங்குனீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பிரைஸ். சோ அத மாதிரி வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளே க்ரீம் பண்றதும்போது நல்லா சேஃபாவும் இருக்கும். ப்ளஸ் வந்து க்ளீனாவும் இருக்கும். நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம சின்ன சின்ன ஃப்ரெஷ் பேட்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். காஸ்டும் கம்மியா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இது மாதிரி நிறைய க்ரீம்ஸ் வந்து என்னோட சேனல்ல அவேலபிளா இருக்கு. சோ நீங்க எது வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. and க்ரீம்ஸ்லாம் ட்ரை பண்ணியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்திருப்பாங்க. ரொம்பவே வந்து பாசிட்டிவா என்கரேஜிங்கான கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் செட் ஆகுதா இல்லையான்னு. சோ அந்த விதத்துல இது வந்து ரொம்ப பெஸ்டான வே. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்றேன். ரைஸ் வாட்டர் எப்படி பண்ணனும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன கிளிப் மாதிரி இங்க அட்டாச் பண்றேன். எப்படி பண்றதுன்னு பாத்துக்கோங்க. அரிசியை நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் ஆனதுக்கு அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கொஞ்சம் போட்டுட்டு இத நல்லா சோக் பண்ணி ஓவர் நைட் விட்டுருங்க. அடுத்த நாள் வந்து இந்த ரைஸ் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது போட்ட உடனே ஸ்கின்ல blend ஆகணும். அந்த அளவுக்கு வந்து லைட் வெயிட்டா இருக்கணும். டெக்ஸ்சரே வந்து ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப க்ரீமியா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க பீட் பண்ணனும் இத. டியூரேஷன் ஒரு 1 to 2 மினிட் இருந்தா போதும். நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இது நீங்க இந்த மாதிரி க்ளீனான கிளாஸ் பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்க டே டைம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம்லயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நீங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல கூட வைக்கலாம். நான் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் போடும்போது நிறைய பேர் இது மாதிரி தான் கேக்குறீங்க. ஹோம்மேட் திங்ஸ் தான். சோ எனக்குமே அத தான் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். ஆனா சில பேருக்கு டைம் இருக்காது இந்த மாதிரி வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு. சோ அவங்களுக்காக மட்டும் தான் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்ணுவேன். நான் இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவேன். சோ எது பெஸ்ட்டா இருக்கோ அது மட்டும் தான் போடுவேன். சோ நான் எல்லா ட்ரை பண்றது எல்லாமே அப்படியே வீடியோஸ் போட மாட்டேன். எனக்கு எது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு, ரொம்ப எது நல்லா எஃபெக்டிவா இருக்கும்னு தோணுதோ அது மட்டும் தான் நான் வீடியோல ஷேர் பண்றேன். சோ இத நான் இப்போ ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து எந்த க்ரீமா இருந்தாலும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணனும். ஏன்னா க்ளீனான ஃபேஸ்ல தான் வந்து எல்லா திங்ஸுமே ஈஸியா அப்சர்வ் ஆகும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்கப் போட்டுருந்தீங்கன்னா மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு 1 மினிட்க்கு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ண போறேன். ரைஸ் வாட்டர், saffron எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா brightening பண்ணும் ஸ்கின்னுக்கு.
ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் பிரைட்னிங்க்கு. உங்கள் ஸ்கின் டோன் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த விட்டமின் இ, ஆலோவேரா ஜெல்லாம் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த க்ரீம் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கும் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீம் ஸ்கின்னில் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும், உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸும் ஃபீல் ஆகாது. இந்த க்ரீம் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு எதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஹோம்மேட் க்ரீமாக இருக்கட்டும், ப்ராடக்ட் க்ரீமாக இருக்கட்டும், பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கணும்னா இந்த க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நான் ஸ்டிக்கி, லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஸ்கின்னில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தான் அக்ஷா saying bye bye and take care of yourself. Bye.